உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய தொழில் நடைமுறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மக்கள் இது தேவையில்லை அப்படின்னு நிராகரிக்கிற ஒரு பொருளை தான் இன்றைக்கி நம்ம பணமாக மாற்ற போகிறோம். அதுக்கான வழிமுறையும் அனைத்து முறைகளையும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். அதே மாதிரி உங்கள் தொழில் வியாபாரம் பிஸ்னஸை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது தொழில் வியாபாரம் பிஸ்னஸை பற்றி சந்தேகங்கள் இருந்தாலோ நமது ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி அதில் வாட்ஸ்அப் நம்பர் வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உடனே நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ளுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோ ஓடுறதா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கோழி ரெக்கை மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த கோழி ரெக்கையுடைய அந்த சின்ன ரெக்கை தான், அந்த நடுவில் இருக்கிற அந்த நீட்டமான தண்டை எடுத்துட்டு இந்த ரெக்கையை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிராய்லர் கோழியிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோழி ரெக்கையை ரெக்கையை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஆஞ்சுக்கு அப்படியே குப்பையில் போடுவாங்க. நிறையா ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரோட்டோரமாகவே போட்டு போவாங்க. அந்த வழியில் போகிறவங்க வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல் இதாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அதவே நம்ம பணமாக மாற்றுற ஒரு ரகசியம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த கோழி ரெக்கை உங்கள் ஏரியாவில் எங்கெங்கே அதிகமாக கிடைக்குதோ அதை நீங்கள் சேகரித்து அந்த தண்டு பகுதியை நீக்கிட்டு அந்த முடி இருக்குல்ல, அந்த முடியை மட்டும் நீங்கள் சேகரித்து நீங்கள் அதை விற்பனை செய்யலாம். அதுக்கான மொத்த வியாபாரி நம்ம நம்பர் தர்றேன், இது ஸ்க்ரீன்லேயே ஓடுது, நம்பரை பார்த்துக்கோங்க. அவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அனைத்து வகையான விவரங்களும் பேசிக்கொள்ளலாம். நம்மளும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நகரங்கள், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, இதை மாதிரி பெரிய ஊர்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு சின்ன நகரங்கள், நகராட்சிகள், முனிசிபாலிட்டிகள், டவுன்ஷிப்புகள், அதாவது டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கறிக்கடை இருக்கும், சிக்கன் கடை நிறையா இருக்கும். மட்டன் கடை கூட டெய்லி இருக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும், வாரம் நிறையா இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போ தேவை சிக்கன் கடைகள் தான். அங்கே போய் நம்ம அந்த முடியெல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா, முடின்னு சொல்கிறத விட ரெக்கைகள், இந்த ரெக்கைகளெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அந்த நடுவில் இருக்கிற தண்டு பகுதியை நீக்கிட்டு அந்த முடிகளை மட்டும் நம்ம சேகரித்து நம்ம இந்த மொத்த வியாபாரிக்கு அனுப்பலாம். கிலோ ஒரு 50-60 ரூபாயிலிருந்து எடுத்துக்கிறாரு. நீங்கள் அவரை இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன், இந்த ஸ்க்ரீன்லேயும் ஓடுது, அந்த நம்பருக்கு அவரை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அனைத்து வகையான விவரங்களையும் அவர் சொல்லிவிடுவார். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லிக்கொள்வது, இந்த பிஸ்னஸை செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா சும்மா ஆசை, மனுஷனுக்கு அளவில்லாத ஆசை தான். பணங்கிறது இந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒன்று தான். அதுக்காக நம்ம அடுத்தவங்களுடைய கால நேரம், அவங்களுக்கு பல தொழில்கள் இருக்கும், பல வேலைகள் இருக்கும், நம்ம ஃபோன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதை நான் நிறையா வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் அருமையான பிஸ்னஸ். கோழி ரெக்கையிலேருந்து அந்த முடியை தனியாக பிரித்து எடுத்து அதை எப்படி பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக அவர் சொல்லி தருவார். ஆனால் அந்த பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அவரை நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் அவரை வாட்ஸ்அப்லேயும் கான்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணியும் பேசலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணிலேருந்து இரவு ஒரு 6-7 மணி வரைக்கும் ஈவினிங்
அந்த டயத்துக்குள்ளே பண்ணுங்க. அப்போ தான் எங்கேயுமே நல்லது. நம்ம ஒரு ஆஃபீஸ் டைம் மாதிரி தான் நம்மளும் கடைப்பிடிக்கணும். கண்ட நேரத்துல எல்லாம் நம்ம ராத்திரியில் 8 மணி 9 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் பல வேலைகள் இருக்கும். அதுதான் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் நான் சொல்கிறது அதுதான். இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அவர்கிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. அந்த ரெக்கையிலிருந்து எப்படி அந்த நடுத்தண்டு எடுத்துகிட்டு முடிகளை மட்டும் சேகரிக்கிறது அப்படின்னு. கிலோ அவர் நம்மகிட்ட ஒரு 50 ரூபா 60 ரூபா ரேஞ்சுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ரேட்டெல்லாம் அவர்கிட்ட நீங்கள் தெளிவாக பேசிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டெய்லி குறைஞ்சது 1000 ரூபாயிலிருந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் நல்ல வருமானம் வரக்கூடியது. இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கே வேலைக்கு போகிறோம்னு வைங்க, ஒரு 8 மணி நேரம்னாலும் வேலை செஞ்சோம்னா, ஒரு கடினமாக வேலை பார்த்தாதே நம்மளுக்கு ஒரு 1000 ரூபானாலும் கிடைக்கும். ஒரு 700 800 900 1000 கிடைக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம ஒரு 5-6 கோழி கடை, ஒரு 10 கோழி கடையில் சொல்லி வச்சுருந்தாலே அவங்க அந்த ரெக்கையெல்லாம் எப்படியும் கண்டிப்பாக கீழே தான் போய் குப்பையில் போடுவாங்க. அதை நம்மளே கலெக்ட் பண்ணோம்னா அவங்க குப்பையில் போடுறது கொஞ்சம் மிச்சம். சொல்லி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு மதியானம் டைமோ ஒரு ஈவினிங் டைமோ போய் அதை டெய்லி கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் எப்படியே இருக்கும். ஆனால் அவங்க அப்புறம் நம்ம ரெகுலராக போகிறத பார்த்து கரெக்டாக பேக் பண்ணி சூப்பராக வச்சுருவாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு இந்த நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த தண்டு எப்படி தனியாக எடுக்கிறது, அந்த முடியெல்லாம் எப்படி தனியாக எடுத்து அதை எப்படி பேக்கிங் பண்ணி அனுப்புறதுங்கிறத அவர் தெளிவாக சொல்லிடுவார். அனுப்புகிற வரைக்கும் தான் உங்கள் வேலை. அந்த லோடிங் சார்ஜ் எல்லாம் அவரே கொடுத்துக்குருவார். நீங்கள் 2 பேன் போட்டிங்கன்னா அந்த A1 பார்சல் சர்வீஸ்ன்னு இருக்குது, அதில் போட்டு விட்டீங்க அப்படின்னா அவரே எல்லாம் லோடிங் சார்ஜெலாம் அவரே கொடுத்துக்குவார். உங்களுக்கு தேவை நீங்கள் எத்தனை கிலோ அனுப்பியிருக்கீங்களோ அதுக்கான பேமெண்ட்டு அன்னைக்கே வந்துடும். பேமெண்ட்டெல்லாம் உங்களுக்கு கிளியராக அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார். அந்த இதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், இந்த கோழி ரெக்கையை வச்சு என்ன செய்ய போகிறாங்க. ஏன்னா இது ஒரு புதிய தொழில்நுட்பம் தான். ஏன்னா இந்த ரோடுகள்லாம் இதை போட்டு அப்படியே ஸ்மெல், அந்த வழியில் யாரும் 2 வீலரில் போக முடியாது, நடக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும். இது ஒரு நல்ல தொழில்நுட்பம் தான். இதை என்ன செய்கிறாங்கன்னா அந்த முடியை பவுடர் ஆக்குறாங்க. பவுடராக்கி மீன்கள் நாய்களுக்கு தீவனமாக கொடுக்குறாங்க. இந்த டாக் ஃபுட்ஸுன்னெலாம் போட்டு பார்சல் வரும் பார்த்தீங்களா, அதிலெல்லாம் இதை கலந்து தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மீன் தீவனங்களுக்கும் இது நம்ம உள்நாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க, வெளிநாடுகள்லேயும் பயன்படுத்துகிறாங்க. வெளிநாட்டுக்கு நிறையா எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனால் இதை நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸாக எடுத்து செஞ்சிங்கன்னா, நான் சொல்கிறது டெய்லி ஒரு 1000 ரூபாயிலேருந்து 5000 சொல்கிறேன், அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். இதுக்கு நீங்கள் வேலையால் போட்டு நடத்துனீங்கன்னா இன்னும் நிறையா சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.